அனைக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. குறிப்பிட்டு அறுபடை வீடுகள்லையும் தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. அந்த வகையில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடக்கும். இந்த பகுதிகளில் இருந்து நிறைய பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் வந்து சுவாமி தரிசனம் செய்து போவாங்க. குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழாவை பற்றியும் மேலும் தைப்பூசத்தில் நடந்த அதிசயங்கள் பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த விளக்கை நம்ம வீட்டில் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தடைப்பட்ட காரியம் கூட திரும்ப நடக்கும். அதாவது எதிர்மறையான எந்த ஒரு சக்தி இருந்தாலும் அதை நீக்கி நேர்மறையான பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இந்த விளக்கு ஒரு ஹோமம் செய்ததுக்கு சமமாக இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய புகையை சொல்கிறாங்க. விளக்குலேருந்து எப்படி புகை வரும் அப்படின்னு கேட்டால், இந்த விளக்கு பசுமாட்டினுடைய 5 மூலப்பொருட்களை கொண்டு தயாரிச்சிருக்கிறாங்க. இதனால் நாம் விளக்கு எரிந்து முடித்ததுக்கு அப்புறமா இந்த விளக்கும் சேர்ந்து எரியும். இது எரிந்து சாம்பலாகும் போது அதிலிருந்து வரக்கூடிய புகையானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டவை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நீக்கி நமக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுங்க. நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த 2024ஆம் ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா தற்போது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. குறிப்பிட்டு நாளை வியாழன்கிழமை அன்னைக்கு இந்த திருவிழா நடக்குது. இதை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு நடை திருச்செந்தூரில் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம். மேலும் இந்த தீபாராதனை ரொம்ப சிறப்பாக நடக்கும். காலை 7:30 மணிக்கு சுவாமி அஸ்திர தேவ கடல்ல புனித நீராடக்கூடிய தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடக்குது. 10 மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம், உச்சிக்கால தீபாராதனை நடக்கும். பிறகு சுவாமி அலைவாயுகுந்த பெருமான் வடக்கு ரத வீதியில் இருக்கக்கூடிய தைப்பூச மண்டபத்தில் எழுந்தருள்வார். அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரமாகி தீபாராதனைகள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். தொடர்ந்து சுவாமி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. தைப்பூசத்தன்னைக்கு முருகனை தரிசனம் செய்வதற்காக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூருக்கு பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருப்பாங்க. காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருவாங்க. இதற்கிடையில் சுவாமி சண்முகரை கடலில் கண்டெடுத்த தினமாக புதன்கிழமையான அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து காலை 10 மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம், சுவாமி சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரமாகி தீபாராதனைகள் நடக்குது. மாலையில் சுவாமி அலைவாயுகந்த பெருமான் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. தைப்பூசத்தை முன்னிட்டு இப்படி உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாகவும் வருவாங்க. குறிப்பாக இந்த நாட்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட நிறைய பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. மேலும் பக்தர்கள் 3 அடி முதல் 22 அடி வரையிலான அலகு குத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவாங்க. தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்படுவதால் கோவிலேயே நிறைய பக்தர்கள் தங்கி இருந்து வழிபடுவதையும் நம்மளால் பார்க்க முடியும். வழக்கம் போல இந்த பூஜைகளுக்கு பக்தர்களின் வசதிக்கு ஏற்றாற் போல நிறைய பேருந்து வசதிகளும் திருநெல்வேலி சாலையில் தற்காலிக பேருந்து நிறுத்தமும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க.
திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே திருவிழா கோலமாக காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில்கள்லையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுவதை நாளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த தைப்பூசத்தில் வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய முழுமையான அருளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறதால இப்படி வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விரதத்தில் ஒன்றா இந்த தைப்பூச விரதம் கடைபிடிக்கப்படுது. தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது எல்லாம் நாம் பார்த்தோம். இதனால் நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை நட்சத்திரம் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும். இது அனைவருக்கும் தெரிந்தது தான். அதே போல தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன நடக்கும், அப்படி இது பலருக்கும் தெரியாத கேள்வியாக இருந்து வருது. தைப்பூசத்தில் முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று ஆண்டோர்களுடைய வாக்கு சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், ஞானம் வேண்டும், முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு வேல் வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வேல் வைத்து வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற தினம்தான் இந்த தைப்பூச திருநாளாக நாம் கொண்டாடி வரோம். வேல் வேறு முருகன் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல பகுதிகளில் இருந்தும் மூலஸ்தானத்தில் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டும் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வேல் அப்படின்னா நம்ம வெற்றியினுடைய அடையாளம் கூட சொல்லலாம். இது ஞானத்தினுடைய அடையாளமாகவும் சொல்லப்படுது. வேல் என்ற சொல்லில் இருந்து தோன்றியது, அதாவது வெல் என்ற சொல்லில் இருந்து தோன்றியது தான் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெல் என்றால் வெற்றியினுடைய சொல்லாக சொல்லலாம். வேலினுடைய கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும், அகண்ட விரிந்த பகுதி ஞானம் விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும், கீழே இருக்கக்கூடிய தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்க வேண்டும் என்பதையும், உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறதாகவும் சொல்லுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு இதனால் வீட்டில் வேல் வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த வேலிற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம், கந்தர் அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் உயர்வான பலனை பெற்றுக் கொடுக்கும். இந்த ஆண்டு தைப்பூசம் ஜனவரி 25 வியாழன்கிழமை கொண்டாடுகிறோம் என்று பார்த்தோம். இந்த நாளில் இரவு 11:56 வரை பௌர்ணமி திதி இருக்கிறதால இந்த நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் பூச நட்சத்திரம் காலை 9:14 மணிக்கு துவங்குது. பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள்லேயே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும். இதனால் காலை 9:20 முதல் 10:30 மணி வரையிலான நேரத்திலும், மாலை 6:15 முதல் 7:30 வரையிலான நேரத்திலும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தைப்பூசத்தன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நிற மலர்கள் அல்லது என்ன மலர் கிடைக்குதோ அதை கொண்டு பூஜை செய்யலாம். பாயசம், சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக செய்து படைக்கலாம். எதுவுமே முடியல அப்படின்னா 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து கூட மனதார முருகா என்று சொல்லி வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு உரிய மந்திரங்கள், பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி நம்மளுடைய வேண்டுதல் அல்லாத கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி முருகன்கிட்ட சொல்லி முறையிட்டு வழிபாடு செய்யலாம். நாம் மனதார உள்ளம் உருகி முருகா என்ற ஒரு முறை அழைத்து நம்ம வழிபட்டாலே போதும், அந்த முருகப்பெருமானிடம் முறையிட்டாலே போதும், அவர் உள்ளம் மகிழ்ந்து நாம் கேட்ட வரத்தை கொடுப்பார் என்று சொல்லலாம். இப்படியாக இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நாம் மேற்கொண்டு வரலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் தைப்பூச திருநாள் மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.